ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னாக்க, பழங்குடியின மக்கள், அதாவது எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் போயிட்டு நம்ம கணக்கெடுக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க ஃபேமிலியில், ஒரு ஃபேமிலியில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்க எங்கே ஸ்கூலிங் பண்ணுறாங்க, இன்னும் படிக்காமல் எதுவும் குழந்தைங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுக்கிறதுக்காக நம்மளுடைய வாலண்டியர்ஸ்க்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதுவும் கலைஞர் உரிமை திட்டம் போல் ஒரு ஷார்ட் ஸ்பேனான ஒர்க் தான் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் வரலாம், வேறு வாய்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வரலாம். பட் இந்த ஒர்க் ஒரு ஷார்ட் ஸ்பேனான ஒர்க்காக தான் இப்போதைக்கு இருக்குது. அண்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வேறுபடும். ஸோ மலைவாழ் ஏரியாக்கள்லாம் பார்த்தோம்னா கரூர், தேனி அந்த சைடு, தென் கோயம்புத்தூர் சைடு, மேட்டுப்பாளையம் அந்த ஏரியாக்களில், நீல்கிரிஸில் இது போல் ஏரியாக்கள்லாம் நிறைய வாலண்டியர்ஸ் இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி பிளெயின்ஸில், டெல்டா பகுதிகளெலாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்கள் அந்த பழங்குடியின மக்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அங்கே கம்மியாக வாலண்டியர் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் இதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸை கேட்டுக்கலாம். அண்டு இவங்க ஒர்க்குக்கான சேல்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு ஃபேமிலியை நம்ம கணக்கெடுக்கிறதுக்கு 90 ருபீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 ஃபேமிலிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கெடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக 900 ருபீஸ் கிடைக்கும். அண்டு மலை இடம், தரை இடங்களில் அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்வேயன்ஸ் சார்ஜஸும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 100 ருபீஸ் தரையிலையும், மலை ஏரியாவில் 200 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்குக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது நேற்று நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கும் இந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிளேஸுக்கு போகிறீங்க என்ன அப்படிங்கிறத. அதை பார்த்து மற்ற வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.